Hi friends, in this video we will 3 type of material varieties post panikom. So first pakkuradhu vandu இன்னைக்கு வந்து குபேரப்பட்டு அப்டேட் இல்ல. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து டைரக்ட்டா மைசூர் கிரேப் போட்டுட்டோம். சோ வந்து குபேரப்பட்டுல நியூ கலெக்ஷன் எதுவும் வரல. நேத்து நிறைய நியூ கலெக்ஷன் வந்துச்சு. சோ வந்து அதனால நம்ம நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நேத்து அப்டேட் பண்ணிட்டோம். சோ இதுக்கு அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் அரைவல் ஆகும் அப்படி நினைக்கிறேன். சோ என்ன பாத்தீங்க அப்படினா சப்போஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் கலெக்ஷன் வரதான அப்படினா அட்லீஸ்ட் ரீஸ்டாக் ஏதாவது கலெக்ஷன் வந்துரும். அப்படி இல்லனா நியூ கலெக்ஷன்ஸ் ஏதாவது வந்துரும். சோ நாளைக்கு அது வீடியோல பார்ப்போம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா மைசூர் கிரேப் சில்க் sarees வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ மைசூர் கிரேப் சில்க் sareesல வந்து பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு பேட்டர்ன் தான். இது பாருங்க பென்டெக்ஸ் border டைப்ல வந்திருக்கு. சோ பென்டெக்ஸ் border டைப்ல இருக்கு, கான்ட்ராஸ்ட் இருக்கு, செல்ஃப் இருக்கு. அது மாதிரி ரொம்ப அதிகமா மைசூர் கிரேப்போ இன்னைக்கு கலெக்ஷன் ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் தான் வந்திருக்கு. மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்டெக்ஸ் பார்டர் டைப் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லா சாரீஸ்லையுமே இந்த பென்டெக்ஸ் பார்டர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு மைசூர் கிரேப்பில் வந்து இன்னும் நல்ல ஒரு மூவிங்கில் இருக்குது இந்த பென்டெக்ஸ் பார்டர் டைப்பில் இருக்கிற சாரீஸ் அந்த டிசைன்ஸு. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் நம்பர் 1ல் பார்த்துட்டு இருக்க சாரீ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இன்னொரு 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னன்றது எதாவது பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் பார்க்குற சாரீ ஆஸ் யூஷுவல் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். மைசூர் கிரேப்க்கு அப்புறம் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். ஸோ இன்றைக்கும் வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டுமே வந்து எப்போவுமே போடுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, ஒரு லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. மைசூர் கிரேப்பும் அப்படி தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 minutes லென்த்தில் கூட நம்ம மைசூர் கிரேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. அதே மாதிரியே சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. எப்போவுமே இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு சில டைம் மைசூர் வந்து கம்மியாக இருக்கும், சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அதிகமாக இருக்கும். ஒரு சில டைம் 50% அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் மைசூர் கிரேப் வந்து ஒரு பாதி கலெக்ஷன், அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே அளவுக்கு வந்து சிஃபான் கிரேப்பும் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்பவும் போல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆன்சா சிஃபான்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் டைப் வந்திருக்கு, காலா ஜார்ஜெட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மைசூர் சிஃபானில் எந்த வெரைட்டிஸுமே வரலை. ஸோ வந்திருக்கு மைசூர் சிஃபானில் பிளைன் வெரைட்டி வரலை. பிளைன் வெரைட்டியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது காலா ஜார்ஜெட். ஸோ இது பாருங்கள், இது விஸ்கோஸ் சிஃபானில் வந்துடுது மெட்டீரியல். ஸோ நான் எதுக்காக மென்ஷன் பண்ணலை அப்படின்னா மெட்டீரியல் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான், அதனால தான் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதுக்கும் நம்ம ஒன்றுத்துக்கும் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய சாரீஸ்க்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட பேஸ் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படிங்கிறதுனால ஒரு டச் ஃபீல் பண்ணும் போது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபீல் தான் வரும். விஸ்கோஸ் சிஃபான் அப்படிங்கும் போது அதில் ஒரு மைல்டு வேரியேஷன்ஸ் மெட்டீரியலில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலா ஜார்ஜெட் எதில் போஸ்ட் பண்ணியிருக்கோன்னா பிளைன் வெரைட்டி தான். இது
கூட காலா ஜார்ஜெட் வெரைட்டி தான், அதில் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன். ஸோ இன்றைக்கி வந்து மைசூர் சிஃபான் மைசூர் ஜார்ஜெட் வெரைட்டி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நல்ல வீவிங் சரி வீவிங் கொடுத்த மாதிரி நல்லா ரிச்சாக இருக்கிற பேட்டர்னில் தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 2ல் பார்த்துட்ருக்க சாரி வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஃபைனலாக நம்பர் 3ல் வந்து மிக்சட் கலெக்ஷன் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன மிக்சட் கலெக்ஷன் அப்படின்றத பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக்சட் கலெக்ஷனுக்கு அங்கங்கே வந்து என்னென்ன சாரீ அப்படின்றத வந்து சாரியிலே வந்து அந்த சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால் மிக்சட் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு அந்தளவுக்கு டவுட் வராது. ஸோ இந்த டவுட்ஸ் வந்து முன்னாடி இருந்துட்டு இருந்தது தான் நம்ம கிளியர் பண்ணி இப்படி மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது என்னென்னன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோட எண்டு நம்பர் 3க்கு வந்தாச்சு. மிக்சட் சில்க் கலெக்ஷன் வந்தாச்சு. நம்பர் 3ல் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து அசாம் சில்க். அசாம் சில்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் எப்படி சொல்கிறது பிளாக் அண்ட் ரெட்டு இந்த காம்பினேஷனில் இருக்கிற சாரீஸ் தான் வந்து மோஸ்ட்லி இந்த அசாம் சில்கில் வந்து ட்ரெண்டிங். அப்படி இல்லைனா வந்து இந்த கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் போஸ்ட் பண்ணியிருப்போம். முன்னாடி வீடியோவில் நீங்கள் எடுத்து அசாம் சில்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைட்டிலில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரும். அந்த சாரீஸுமே வந்து இந்த அசாம் சில்கில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து டியூபியானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பீகாக் டைப்பில் எம்ப்ராய்டரி அந்த பேட்டர்ன் இல்லாமல் இப்போ வந்து இந்த டைமண்ட் ஷேப் எம்ப்ராய்டரியில் இந்த 2 கலர்ஸ் மட்டும் வந்திருக்கு. இது நியூ டிசைனாக வந்திருக்கு. இந்த டிசைன் நம்ம போஸ்ட் பண்ணலை. இந்த டியூபியானில் வந்து ஒரு மாதிரி பீகாக் மாதிரி எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி அந்த டிசைன் தான் இது வரையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதேமாரி உப்படா பட்டுவில் பார்த்தீங்கன்னா மிக்சட் டிசைனில் வந்திருக்கு. மிக்சட் டிசைன் சில டைம் உப்படா பட்டு அப்படின்னா ஒரு டிசைன்லேயே வந்து ஒரு 5 கலர்ஸ் 6 கலர்ஸ் அப்படி வரும். அதுலேயும் ரொம்ப கலர்ஸ் வராது. உப்படா பட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டால் ஒரு 5 to 6 கலர்ஸ் இப்படி தான் வந்துட்டு இருந்தது. பட் இன்றைக்கி வந்து மிக்சட் டிசைனில் வந்திருக்கு. ஒரு டிசைனில் ஒரு 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் இவ்வளோ தான் வந்திருக்கு. நிறைய மிக்சட் டிசைன்ஸ்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது கலெக்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நீட்டாகவும் இருக்குது பார்க்க. அடுத்து வந்து பார்க்குறது வந்து பட்டோலா சில்க். பட்டோலா சில்கில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி ஒரு பிங்கிஷ் அந்த கலரில் வந்து அந்த ஷேடு ஆல்ரெடி இந்த டிசைனில் வந்துருச்சு. அதை நம்ம வந்து கம்யூனிட்டி பேஜ்லையா இல்லை வந்து வீடியோஸில் போட்டோன்றது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ப்ளூவில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்க்குற இதெல்லாம் வந்து லினன் காட்டன் நிறைய இருக்கும். அண்ட் இந்த ஹெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜூட் காட்டன் வந்திருக்கு. ஜூட் காட்டனில் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரை இவ்வளோ மெட்டீரியல் வெரைட்டிஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லா அழகான கலெக்ஷன்ஸ், ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் இருக்குது, ரிச்சான கலெக்ஷன்ஸ் வேணும்னாலுமே இருக்குது, சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணணும் அப்படின்றனாலுமே இருக்குது, இல்லை ப்ரொஃபஷனாக வியர் பண்ணணும் அப்படின்ற கலெக்ஷன்ஸுமே இருக்குது. எல்லா கலெக்ஷனுமே கவர் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். உங்கள் லைக் மூலியமாக தான் எங்களுக்கும் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர்ஸ் கொடுக்கறதுனால தான் நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அது மூலியமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர் எங்களால் போய் ரீச் பண்ண முடியும். நிறைய கஸ்டமர் ரீச் பண்ணும்போது தான் இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். இன்னும் கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத அதை பொறுத்தும் நாங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.